ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே கூட அருணோதய நிகழ்ச்சி கூடாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த புத்தம் புதிய காலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்க இந்த நாளை மகிழ்ச்சியாய் அனுபவியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளை கூட நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் இருந்து ஒரு பகுதியை நாங்கள் தியானிக்கலாம். மாற்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்னார். இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவச்சனமே, எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு விசுவாச பயணம். இந்த விசுவாச பயணத்திலே எங்களுக்கு எதிராக, எங்களுக்கு தடையாக, எங்களுக்கு குழப்பமாக பலவிதமான தடைகள் வரலாம். நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் வந்து நெருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். ஜவீரு என்கிறதான இந்த ஜெப ஆலய தலைவனை பார்த்து சொல்கிறார், மகனே, எந்த சூழ்நிலைகளையும் பார்த்து நீ குழம்ப வேண்டாம், விசுவாசத்துல நில்லு. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஜவீருடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜவீரு வருகிறார். வந்த பொழுது கேட்கிறார், ஆண்டவரே, நீர் வந்து என்னுடைய மகள் மேலே கையவையும், அப்பொழுது அவள் சுகமாவ என்று சொல்லி, அப்பொழுது அவள் வியாதிக்காக மரணத்துக்காய் போராடி கொண்டிருக்கிறாள். இப்ப போற வழியிலே கொஞ்சம் லேட்டா போயிட்டு பெரும்பாலுடைய ஸ்திரிக்கு ஒரு அற்புதம் நடந்தபடினாலே, போறதுக்கு லேட்டா என்னபடினாலே, அன்புக்குரிய தேவச்சனமே, எதை நம்பி இருந்தானோ, எதை எதிர்பார்த்து இயேசுடத்துல வந்தானோ, எதை இயேசு செய்வார் விசுவாசித்து வந்தானோ, அதுக்கு முரணாக எது நடக்கக்கூடாதென்று நம்பி இயேசுடத்துல வந்தா அது நடந்துச்சுது. பிள்ளை சாகக்கூடாது, அதுக்கு முன்ன இயேசுவை கூட்டி கொண்டு போய் இந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லி, இப்படி இருக்கிற பொழுது உறவுகள் சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஜவீரு சொன்னாங்க, என்னப்பா நீ பிள்ளையை காப்பாத்துறன்னு இயேசுட்டு வந்த, நீ வேற லேட்டா போயிட்டு பிள்ளை செத்துட்டுது, பிள்ளை மரித்து போயிட்டால் என்ற செய்தி ஜவீருடைய காதிலே வந்த உடனே, நம் இரட்சகரும் நம் மீட்பரும் சகலத்தையும் செய்ய வல்லவரும் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவருமாகிய நம்முடைய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் நம்முடைய ஆண்டவர் இயேசு சுவாமி ஜவீருக்கு பக்கத்தில் நிற்கிறார். உலகம் ஒரு செய்தியை ஜவீரு கொடுக்கிறது என்ன தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு போயிட்டது, இனி ஒன்றும் சரி வராது, இயலாதுன்னு சொன்ன பொழுது, இந்த உலகம் சொல்ற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜவீரும் இயேசுவும் கேட்டுக்கொண்டு உடனடியாக ஜவீருவுக்கு இயேசு சுவாமி ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். ஜவீரு, நீ பயப்படாதே. உலகமே தலைகளா போனாலும், வாழ்க்கையே தலைகளா போயிட்டுதா, எல்லாமே சீரோக்க போயிட்டுதா, எல்லாமே நஷ்டமா போயிட்டுதா, எல்லாமே கஷ்டமா போயிட்டுதா, நினைச்சதை விட எல்லாம் மாறி இருக்குதா, நம்பினதுக்கு விரோதமா நடக்குதா, சூழ்நிலைகள் எல்லாம் தடையா இருக்குதா, ஜவீருவே நீ பயப்படாத, விசுவாசமானில், விசுவாசமானில், அப்பொழுது உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவாள். அன்புக்குரிய தேவச்சனமே, உங்களோட வாழ்வில் நீங்கள் கடந்து போற பாதைகளிலே உங்களுக்கு பலவிதமான சவால்கள் வரலாம். பலவிதமான கோலியாத்துக்களை நீங்கள் சந்திக்கலாம், பலவிதமான யோர்தானுகளை நீங்கள் சந்திக்கலாம், பலவிதமான செங்கடலை சந்திக்கலாம், பலவிதமான எரிகோகளை சந்திக்கலாம். இவைகளை கண்டு நீங்கள் ஒரு நாளும் பின்னோக்க வேண்டாம். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு முன்னால விசுவாசத்தில் நில்லுங்கள். உலகமே கோலியாத்துக்கு பயந்து போய், சவுலின் கூட்டத்தார் ஓடி போய் பயந்து போய் ஒளித்திருக்கிறார்கள், கோலியாத்துக்கு பயந்து. ஆனால் அந்த கிரவுண்ட்ல அந்த மகா யுத்த வீரன் கோலியாத்துக்கு முன்பதாக விசுவாச வீரன் ஆயுதமே இல்லாமல் விசுவாசத்துல போய் கோலியாத்துக்கு முன்னாக நின்றான். இந்த அருணோதய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவச்சனமே, நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அன்புக்குரிய ஆலோசனையும் தேவனுடைய வார்த்தையின் தியானமும் என்று சொன்னால், உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பதாக, கோலியாத்துக்கள் முன்பதாக, போராட்டங்களுக்கு முன்பதாக, உங்களுக்கு எழுந்து வரும் சீறி வரும் புயல்களுக்கு முன்பதாக விசுவாசத்தில் நெல்லுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். கோலியாத்துக்கு முன்பதாக உலகமே பயந்து போயிருந்தது. விசுவாச வீரன் தாவீது, யுத்த வீரன் கோலியாத்து முன்பதாக விசுவாசத்திலே நின்றான். அடுத்த கணப்பொழுதிலே வேதம் சொல்லுகிறது, உலகம் பயந்து போயிருந்த கோலியாத்து விசுவாச வீரனின் காலின் கீழே விழுந்தான். விசுவாசத்தில் நில்லுங்கள். அடுத்த கணம், அடுத்த நாள், அடுத்த நிமிடம், எதிர்காலம், வாழ்க்கை, இவை எல்லாமே உங்களுடைய கரத்தின் கீழ் வரும். நீங்கள் ஜெயிப்பீர்கள். விசுவாசத்தில் நில்லுங்கள். நீங்கள் கோலியாத்துக்களை ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு சீறி வரும் புயல்களை நீங்கள் அடக்குவீர்கள். உங்களுக்கு எதிராக இருக்க தடைகளை தாண்டி நீங்கள் புதிய வாழ்வுக்குள் கடந்து செல்வீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பார். அந்த பிரகாரமாய் இந்த நாளிலே கூட
அன்புக்குரிய தேவச்சனமே, உங்களுக்கு முன்பாக சவால்கள், போராட்டங்கள், தடைகள், எதிரான சூழ்நிலை எல்லாவற்றிலும் விசுவாசத்தில் இல்லங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். May God bless you.